திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வலையங்குளம் பகுதியில் மக்கள் தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய மக்கள் தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார், எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் முத்தரையர் மக்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவேன் என பல்வேறு வாக்குறுதிகள் அளித்த நிலையில் எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவை நம்புவதும் வேஸ்ட், பாஜகவை நம்புவதும் வேஸ்ட் என்று தெரிவித்த அவர், நல்லாட்சியான முதல்வர் ஸ்டாலினின் 2.0 ஆட்சியை கொண்டுவர அனைவரும் கிருத்திகா தங்கபாண்டிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி, முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிச்சு நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுது. அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதி ஆளுங்கட்சி தொகுதியா இருக்கணுமா இல்ல எதிர்கட்சி தொகுதியா இருக்கணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா தலைவர் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடையணும். அது நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பா கொடுக்கணும். கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படி புதிய பார்வையை போல திருப்பி இருக்கிறான் சொன்னால், காலம் காலமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள் தான் நாம். ஆனால் அந்த அதிமுக அவர்கள் நம்மை அவர்களோடு சேர்த்து கூட்டணி அந்தஸ்திலே தலைவராக்கி அவர்கள் கூட்டணியிலே நமக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் சொன்னால் வழங்கவே இல்லை. அந்த மாநாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட எடப்பாடி அவர்கள், உங்கள் சமூகத்திற்கான ஒரு வாய்ப்பை கூட்டணியிலே வழங்குகிறேன், சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை வழங்குகிறேன் வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் என்னை அலைக்கழித்தவர் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.